ஓடு. நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி தேவனுக்குள்ளாக நாங்கள் ஒரு விஷயங்களை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே மீண்டுமாக இந்த வெள்ளி நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வர எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் ஆண்டவரை அனுப்பின ஒரு தீர்க்கதரிசியுடைய காரியங்களை கர்த்தாவே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த நாட்களிலே எங்களை அதோடு ஒப்பிட்டு பார்த்து கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளாக நாங்கள் வளர எங்களை ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வண்ணமாக இந்த நாட்களிலே உம்முடைய வேதங்களை குறித்தும் உம்முடைய சத்தியங்களை குறித்தும் நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்து வர்ற நேரங்களுக்காக, காலங்களுக்காக, சூழலுக்காக, சந்தர்ப்பங்களுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அருமையான பொழுதிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். தியானிக்க போற புத்தகத்தை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளாக வந்து சகல சத்தியத்துக்குள்ளாகவும் வழி நடத்தும்படியாக எங்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திறக்க போற வார்த்தையை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். அதிலே 1 நாங்கள் 8 மட்டும் நாங்கள் வாசிப்போம். எங்களுக்கு அதிகமாய் தெரிந்த ஒரு வசனம்தான். ஆனால் இன்றைக்கு ஒரு மூல பாடப்பொருளுக்காக நாங்கள் அதை தெரிவு செய்ய போகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-8 மட்டும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆமேன். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசனங்களாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷையினாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஆமேன். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அருமையான நாளிலே கொரிந்தியர் திருத்துதலை கொண்ட புத்தகம், கொரிந்தியரை திருத்துதலை கொண்ட புத்தகமாக இதுல கொரிந்தியர் திருத்துதலை கொண்ட புத்தகம். அப்ப அதாவது கொரிந்தியர் ஜனங்களை திருத்துற ஒரு புத்தகமாக இந்த கொரிந்தியர் புத்தகம் இருக்கிறது. இது இன்றைக்கு காலையில தான் எடுத்த நான், எனக்கு சரியான கஷ்டமா இருந்துச்சு. ஒரு 1 ஹவருக்குள்ள நான் அதை எடுத்து வர வேண்டும். ஏனென்றா இது நான் கொமனா பிரசங்கிக்கிறேன்னா ஒரு வசனத்தை வச்சு நான் சுத்திட்டு போயிடுவேன். ஏன்னா அது பரிசுத்த. ஆனா இந்த வெள்ளி நாள்ல நாங்க அதுக்குள்ளாக இருக்கிற அவ்வளோத்தையும் கொண்டு வர்றது என்பது அது கடினமான காரியம். ஏனென்றா அதை நான் சொல்லிட்டு போறேன். ஏனென்றா நான் இப்ப 2 முந்தநாத்திலிருந்து செய்தி எடுக்கிறேன். அர்ப்பணிப்பென்ற செய்தியை வாசிச்சுட்டு போகல பார்த்தா அது அவ்வளோ ஆழமா போகல பார்த்தேன். இப்ப இங்க வெளியில வர்றாங்க கொடுத்தா மற்ற ஒன்றும் செய்தி கேட்காது. ஏன்னா அப்ப அதுல
அது அது பொதுவாக பிரசங்கிக்கப்படுறோம். அதுக்கு பிறகு அரைவாசி போயிட்டு மூடி வச்சுட்டு அடுத்த காலங்களுக்கூடாக அடையாளம் பண்ணப்பட்ட கிறிஸ்து என்று எடுத்த அது அரைவாசி போக்குல பார்த்தீங்கன்னா அது எங்கேயோலாம் போகுது. 64ஆம் ஆண்டு ஒரு ஆழமானது போக்குல அதையும் மூடி. அதுக்கு பிறகு ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று எடுத்தன். அப்ப அதை பார்த்தா நாங்க அன்று பார்த்ததுல பெதஸ்தா குலத்திட துண்டு வருது. அப்ப அந்த அதிகாரம் தான். அதுக்கு பிறகு இன்னொன்று எடுத்தா அதுவும் பார்த்தா பெதஸ்தா குலம். இப்படியே ஒரு 7 புத்தகம் எடுத்துட்டு மூடி வச்சோன்னதான் இது என்னடா கரைச்சலா இருக்குன்னுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து அப்ப அது தேவன் ஒரு காரியமா தான் நிச்சயமாக என கொண்டு வருவேன். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையா சிறுத்தன்மையா இருந்தாலும் நாங்க உண்மையை பேசுறவங்களாக இருக்கணும். ஏனென்றா அதை தான் தேவன் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அப்ப அதனால எப்பயுமே நாங்க பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்தலுக்கு நாங்க எப்பயுமே எங்களை ஒப்பு கொடுக்கணும். ரைட். அப்ப இதுல வந்து அது ஒரு கஷ்டமா இருந்தாலும் முடிஞ்ச அளவு நான் நெருக்கிறேன். ரைட். இப்ப பாருங்க, இந்த கொருந்தியரை குறித்து நாங்க ஏற்கனவே இதை தலையங்கத்துல எடுத்திருக்க கொமினியன்ல இது இந்த வசனம் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இது எல்லாமே குறை உள்ளது, எல்லாமே ஒளிந்து போகும். ஆனா அன்பு மட்டும் என்ன செய்யாதான்? குறைந்து ஒளிந்து போகாது. அப்ப அன்பு என்றா என்ன அர்த்தம் என்றா தீக்கே சொல்றேன், அது ஒரு மறுபிறப்பாக இருக்கிறது. ஏன்னா அது ஒரு புதிய பிறப்பு தான் அன்பு. அந்த புதிய பிறப்பு இருந்தா நாங்க ஒரு நாளும் ஒளிந்து போக மாட்டோம். ஏன்னா புதிய பிறப்பு யாரால வரும்? இயேசுவால். அப்ப இயேசு கிறிஸ்து தான் அன்பா இருக்கிறது. அப்ப அந்த அன்பு உள்ள வர்ற வேளையில தான் அது ஒரு புதிய பிறப்பை கொண்டு. ஏன்னா அதான் அவர் சொல்ல, நீங்க மறுபடியும் பிறவாவிட்டால் அதான் நியூ பர்த். அதான் தீக்க சொல்ல, இப்ப மறுபடி பிறக்கிறன்றதுல திரும்ப வாரம். ஆனா புதிய பிறப்பு தான் சரியான மொழி. இப்ப புதிய பிறப்புன்னா திரும்ப. ஏன்னா மறுபடி என்றது அது இருக்கிறதுல இருந்து ஒரு பிறப்பா. ஆனா மறுபடி பிறக்கிறன்றது வந்து அது ஒரு நியூ பர்த் என்ற எத்திக்கிறது. அது ஒரு புதிய பிறப்பு. அப்ப எங்களுக்கு வந்து புதிய பிறப்பு தான் தேவை. நாங்களாவே இருந்தோண்டு பிறக்கிறது வந்து அது எங்களுக்குள்ள சிலது இருக்கு. ஆனா புதிய பிறப்பு வந்து எல்லாமே அது எப்படி வருமெண்டா பரிசுத்த ஆவி. ஏன்னா எங்கட ஆவி எடுத்துட்டு அவர் வந்து அமர்ந்துருவேன். அப்ப எங்கட எல்லாமே என்ன செய்யும்? டோட்டல் என்ன சேஞ்ச் ஆயிரும். எங்களை முழுவதும் என்ன செய்யும்? அது மாற்றி. அதான் பவுல் முடியா நிறைவானது வரும்போது குறைவு எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒளிந்திரும். அப்ப பாருங்க, அப்ப இப்ப இந்த புத்தகத்துல ஸ்டார்ட்ல என்ன சொல்ல போடுறேன் பாபம், அதுல அவர் சொல்றேன். நான் ஏன்னா அந்த புத்தகத்துல நீங்க வாசிச்சு பொதுவா யதார்த்தமா இருந்தாலும் ஒரு படிப்பினைக்கு அது உகந்ததா இருக்கும். என அப்ப அவரோட வாழ்க்கையில இப்படி ஒரு பாடுகள் இருந்ததையும் நாங்க காணலாம். அதே போல என்னுடைய குட்டி பையன் என்று சொல்றேன், பேர் சொல்லல. ஆனா நான் அதை டக்குன்னு பார்த்தேன், ஆராய்ச்சி பார்க்கல. பாத்தீங்கன்னா அது வந்து யோசேப்பை குறிக்கும். நினைக்க அந்த டைம்ல அவனுக்கு ஒரு 2 வயசு இருக்கு, 2 சரியா. இது 57ஆம் ஆண்டு பிரசங்கிக்கப்பட்டது. தீர்க்கதரிசி மரிக்கும் போது யோசேப்புக்கு வயசு எத்தனை? 10. என்ன 10 வயசு. கடைசி பையன் யோசேப்பு மரிக்கக்குள்ள 10. அப்ப இப்ப இவர் என்ன செய்யறான்டா, இரவுல அவன் என்ன செஞ்சிட்டான்டா, விளையாடி ஒன்று இருக்கக்குள்ள கண்ணாடி குவளையா இருந்த சின்ன சின்ன காரியத்தை வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்டவன அது என்ன செஞ்சிட்டு அவனுக்கு ஏலாம போனவன அவங்க இரவா வந்து முழிச்சு அவன்கிட்ட வாயை கழுவி என எல்லாம் கழுவி கஷ்டப்படுறாங்க. அப்ப ஏன் அதில் அவங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கு. நீங்க தேவனுக்குள்ள இருந்தாலும் அவர் ஒரு பெரிய தீக்கசியா இருந்தாலும் சிறு பிள்ளைகளுக்கு கூட எப்பயுமே பிசாசு கிரிய செய்வான். ஏன்னா நாளைக்கு அவங்க யுத்தத்துல நிக்கக்குள்ள அந்த டயர்டாக்கு அவரை ஏன்னா அவர் நல்ல டயர்டா வாரு. அப்ப அதுக்காக அவர் சொல்றேன், நல்ல தாமதம் இரவிரவா மகனோட போறானபடி. அப்ப நாங்க ஆரம்பத்துல நான் தான் சொன்னேன், வேதத்தை பற்றி கிறிஸ்டியன் என்றா ஒரு தவறாக நாங்க புரிஞ்சிருந்தோம். ஏன்னா அவங்க ஒரு ஊழியன் என்றா அவனுக்கு இப்படி வரக்கூடாது, ஏன்னா தேவனே எல்லாமே சரி அப்படி நடந்தா அது ஒரு பிசாசுன்னு நினைச்சோம். ஆனா அப்ப எல்லாம் அது உடைக்கப்பட்டுச்சு. ஏன்னா நாங்க தவறாக அப்ப பாருங்க, இரவு முழுக்க அவர் போராடி ஏன்னா இந்த மகனுக்கு தேவன் அனுமதிக்க வச்சு என்றாலும் அவர் தேவ சமூகத்துல அவர் வாரதை குறிச்சு அவர் அதுல முன்பகுதியில் அவர் சொல்றார். அடுத்தது வந்து அவர் பிரசங்கிக்க வர்ற அந்த டைம்ல அவருக்கு அவர் சொல்ற, எனக்கு ஜலதோஷம் இல்லை, ஆனா நான் நீண்ட தொடர்ச்சியாக நான் பிரசங்கிச்சபடினால எனக்கு தொண்டை கட்டி போயிருக்கு. அப்ப நாங்க என்ன செய்வோம், இது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஏன்னா நான் நிறைய பேரை கண்டிருக்கேன். ஆனா தேவனுடைய கிருபையினால நாங்க எழும்பின நாள்ல இருந்து நான் 7 ஆண்டு ஒரு நாள் நின்றே இல்லை. ஏன்னா அது ஒரு வினோதமான ஒரு வைராக்கியமா இருந்து. ஆனா அதெல்லாம் இப்ப வாசிக்கக்குள்ள எனக்கு சந்தோஷம். ஏன்னாண்டா யாரும் ஏலா என பலவீனம் என்று நாங்க நிக்க கூடாது. ஏன்னா
நாங்க தேவனுக்குள்ள வரக்குள்ள தேவன் வந்து எங்களை மாத்துவேர். ஏன்னா நம்ம மறிக்க எங்கட சத்தம் எங்கட உயிர் வந்து இல்லாம போக மட்டும் நாங்க தேவனுக்கு சேவை செய்யும். ஆமா, எங்கட உயிர் இல்லாம போனா மட்டும்தான் நாங்க பேச முடியாம இருக்கோம். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இயலமோ குரல் நல்லமோ இல்லையோ நாங்க எப்பயுமே கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் பிரசங்கிக்கவே நாங்க பிறந்த நாங்க. அது நான் மட்டும் இல்லை, நீங்களும். ஏண்டா வேதம் அதான் சொல்லுது. இந்த நாட்கள்ல அப்படிதான் நாங்க பார்த்து வர்றோம். ஏனென்றா நான் உங்களுக்கு சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிச்சு வர்றேன். ஏன்னா தேவன்ட பார்வை வரக்குள்ள நீங்க மனவாட்டி, அதே நேரம் வேத ஒழுங்குல வரக்குள்ள ஆணண்டும் இல்லை பெண்ணண்டும் இல்லை. அடுத்த இன்னொரு ஸ்டெப்ல பார்க்கல நாங்க எல்லாரும் தேவன்ட புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாங்க ஆசாரிய கூட்டமா எல்லாருக்கும் இருக்கு. நான் தான் அடிக்கடி பிரசங்கிக்கிறேன். நான் தான் ராஜா, நான் மந்திரி என்ற பாயிண்ட் என்னட்ட இல்லை. ஏன்னா ஆனா ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கு கணம் பண்ணணும்ன்றது வேதம். அதை மட்டும்தான் நான் போதிச்சுட்டு கடந்து போறது. மற்றும்படி ஒவ்வொருவரை நாங்க மதிச்சு மரியாதை செலுத்தி எங்களிலும் மேலானவராக எண்ணி நாங்க ஒவ்வொருவரை இன்ப முகத்தோடு வரவேற்று, என நாங்க எந்த சந்தர்ப்பத்துல இருந்தாலும் நாங்க ஒரு பரிசுத்தா வரக்குள்ள மன ரம்மியத்தோடு நம்ம என்ன எங்கட பாடுகள் எங்கட பிரச்சனையை கொண்டு நாங்க மன முறிவோடு அழைக்க கூடாது. ஏன்னா அதான் பவுல் சொல்றேன், நான் எந்த நிலையிலும் மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ரைட், அப்ப ரைட், அதையும் அவர் சொல்றேன். அப்ப பாருங்க, அதனால உங்களுக்கு குரல் ஏலா இருக்கு, நான் செய்யல அப்படி சொல்லலாம். அப்ப ஏன் நான் இந்த புத்தகத்தை ஜம்ப் பண்ணி செய்தி மட்டும் போனா உங்களுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கு. ஏன்னா சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அது உங்களுக்கு மாற்றம். அப்ப அவர் வந்து மாத்திருக்கலாம், ஆனா அவர் அதை பிரசங்கிக்கிறார். அதால சொல்லி எனக்கு சளி இல்லை, ஆனா தொண்டை வந்து எனக்கு கட்டி போயிட்டு, ஏன்னா தொடர்ந்து பிரசங்கிச்சா தொண்டை கட்டும். அது வந்து இயல்பு. ரைட், அடுத்தது வந்து 11வது பந்தியில் அவர் நெவில வந்து பாராட்டுறார். அவர் ஒவ்வொரு புத்தகத்துல பாத்தீங்கன்னா அவர் அப்படி பாராட்டுவார். ஏன்னா அப்படி பாராட்டுவார். இதுலேயும் ஒரு பாராட்டுதல், அதை நான் வாசிச்சு போறேன். ஏன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கணும். ரைட், ஏன்னா நீங்க அவரோட புத்தகம் ஒவ்வொன்றுல பார்த்தாலும் அந்த போதகரை, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், நீ சுவிசேஷன் தேவன் ஒரு அழைப்பு வரக்குள்ள இவர் ஆரம்பத்துல போதகராயிருக்கிறேன். ஏன்னா தேவன் சொல்ற உனக்கு போதகம் இல்லை, உனக்கு வந்து சுவிசேஷம். ஏன்னா அதுக்கு பிறகு நான் சொன்னேன், பைபிள்ல அந்த பகுதியை எடுத்து மூலக்கல்ல வைக்கும் போது அவர் வைத்தார். நான் அதை உங்களுக்கு சொன்னேன். நான் சில பேர்கிட்ட கேட்டா அவங்களுக்கு தெரியல. அப்ப அதுக்கு பிறகு பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியும். நான் அதுக்கு பிறகு பார்த்தா அவர் அந்த ஆலயத்திலே அதை வச்சுதான் அவர் கட்டினார். ஆமேன். அப்ப பாருங்க, அது நிறைய பேருக்கு தெரியும். அதுக்காக நீங்கள் நானும் செய்யணும்ன்றது அர்த்தம் அல்ல என்றும் உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். ரைட், அப்ப பாருங்க, அவர் எங்களுடைய அருமையான அன்புக்குரிய போதகரை ஆசீர்வதி. பாருங்க அவருடைய அந்த மொழி நடைய பாருங்க. எங்களுடைய அருமையான அன்புக்குரிய போதகரை கர்த்தாவே நீர் அவருக்கு பலத்தையும் தைரியத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறிய சபையும் உதவிக்கார எல்லாமே அவர் ஜெபிக்கிறத நாங்க இந்த பந்தியில பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படிப்பட்டதாக தேவன் அவர் அந்த போதகர் அவர் நேசிச்ச. இவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் அழைக்கப்பட்டாலும் அவருக்கு அவர் யாரு போதகராயிருந்தபடினால அவர பேச்சில தான் அவர் செய்து வந்தார். ஆமேன். அவர் கூப்பிட்டு பிரசங்கிச்சாதான் இவர் போய் பிரசங்கிக்கிறார். ஏன்னா அவர் அழைச்சாதான் பிரசங்கிக்கிறார். அதே போல ஒவ்வொரு முறையும் அவரு கீழாக இருந்து அவர செய்தியை கேட்டு அவர் பாராட்டுவார். நீங்க வாசிச்சிருப்பீங்க, அவர் சொல்ல நெவில் கொடுத்து சூப்பரா இருந்தேன செய்தி என்பதை. ஏனென்றால் அவர் உண்மையை பேசி தேவனுடைய மனிதர்களை வந்து அவர் பேசினதை நாங்க பார்க்கிறோம். ரைட், அதே நேரத்தில் இப்ப நாங்க இப்ப செய்திக்கு வருவோம். இது சின்ன புத்தகம். அடுத்த டைரக்டா அவர் பார்க்கிற வேளையில இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா கொரிந்தியரை திருத்துதல் புத்தகம். இப்ப எபேசியருக்கு ரோமருக்கும் பவுல் எழுதக்குள்ள பாத்தீங்கன்னா ஆழமானது வருது. எங்களுக்கு வர வேண்டிய ஆழம் எல்லாமே அந்த சபைக்கு போதிக்கிறார். ஆனா கொரிந்திய சபைக்கு போகக்குள்ள இந்த பாலை குடிக்கிற மாதிரி பேசும். ஏன்னா அவங்களுக்கு அதை விட்டு வேற எதை கொன்றையலாம். ஏன்னா அவங்க அவ்வளவு வந்து சிறுப்புள்ளத்தனமான ஒரு வளர்ச்சி இல்லாதவங்களாக இருந்தாங்க. பாலை குடிக்கிறவங்கள அதான் நான் அந்த ஒரு கட்டத்தில் ஏசுறேன். இந்த நேரத்துல மாமிசம் சாப்பிட்ற நீங்க பாலை குடிச்சிட்டு இருக்கிறீங்க என்ற. ஏனென்றா அவங்க ஒவ்வொருவரும் ஒன்றை நம்பி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நான் சரியா தசமமா கொடுக்குறேன்னா, நான் டெய்லி சர்ச்சுக்கு வந்து தவறாம போறேனா, காணிக்க கொடுக்குறேனா, நான் அந்நிய பாஷை பேசுறேன்னு, நான் வந்து அதை செய்யறேன் இதை செய்யறேன். அந்த அவங்களோட அந்த அர்ப்பணிப்பே மாத்திரம் வந்து அவங்க சார்ந்திருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லாம இருந்துச்சு? அன்பு இல்லாம இது மறுபிறப்பு
இல்லாம இருந்துச்சு. எல்லாரும் அதே நம்பிட்டு இருந்தாங்க. அந்நிய பாதை சபா ஸ்தாபனங்களை போல அவங்க என்ன செஞ்சாங்க? அதான் அவர் சொல்ற பாருங்க. இப்பொழுது கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் கொண்ட புத்தகம் பாருங்க, புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும். புதிய ஏற்பாடு உள்ள சபையில் எல்லாவற்றிலும் பிரச்சனைகளோடு காணப்பட்டிருந்த தலைவர்களை கொண்டுள்ள ஒரே ஒரு சபை. நிறைய தலைவர்களை கொண்டு, நிறைய தலைவர்களும் பிரச்சனைகளோடு இருந்த தலைவர்களை கொண்ட சபை என்றா கொரிந்து சபை. ஆமேன். அப்ப பாருங்க, இன்றைக்கும் அதே மாதிரி இன்றைக்கு சிறு தன்மையான நிறைய, ஆனா அவங்க நாங்க இதெல்லாம் இருக்குன்றாங்க. ஆனா பிரச்சனைகளோடு இருக்கிற நபர்களா தலைவர்களை கொண்டவர்களாக இருந்தாங்க ஆரம்ப பேஸ். அதே போலதான் இன்றைக்கு நிறைய சபையில நாங்க பழைய ஆட்கள் நிறைய தலைவர்களை நாங்க வச்சிருக்கிறோம், நிறைய அங்கத்தினரை வச்சிருக்கிறோம் என்று பார்த்தாலும் அவங்க பேசிக்கா இருக்கிறாங்க. அவங்க ஒரு சிறு எங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே எங்களுக்கு பார்க்கறவங்க குழந்தையா இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கண்டா, நாங்க வளர்ந்துருக்கேன். ஏன்னா அவங்களோட செய்கிற கிரியைகள் அவங்கள சாட்சி கொடுக்கறதுன்னு பவுல் சொல்றாரு. ஏதாவது கொரிந்தியர் சபைக்கு அதை நாங்க இன்றைக்கு பார்ப்போம். ஏன்னா எப்பயுமே வேதம் நேற்றும் என்றும் மாறாதது, அன்று நடந்ததுதான் இன்று நடக்கும். அப்ப நாங்க யாரு? நாங்க வெளிப்பாட பெற்ற நாங்களா? எங்கட தேவனை நாங்க அணுகிற விதம், எங்கட சபை ஒழுங்கு, ஏன்னா நாங்க சபையினுடைய சிஸ்டம் எல்லாமே வார்த்தையோடு இருக்காண்டு நாங்க பார்த்தாதான் நாங்க கொரிந்தியரா அல்லது எபேசியராண்டு நாங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் நான் பிரசங்க யாரையும் நாங்க தாக்குறது இல்லை, வார்த்தையை கொண்டு. அதான் நான் சொன்னேன், வார்த்தையை கொண்டு நாங்க யாரையும் தாக்கலாம், வேதமும் சொல்லுது. ஏன்னா ஏசு கிறிஸ்துவே சொல்றேன், அந்த கிழட்டு நரிட்ட போய் சொல்லுன்றேன், ஏன்னா அந்த பிசாசிட்ட போய் சொல்லுன்ற. பவுல் பேசக்குள்ள அந்த வஞ்சகன் என்றான், ஏன்னா என்னோட துரோகி என்றான், ஏன்னா கள்ள என்றான். அப்படி எல்லாமே பேரை சொல்லி சொல்றான். விளங்குதா உங்களுக்கு? உபதேசம் அண்டு வரக்குள்ள எங்களுக்கு உரிமை இருக்கு, பேரை சொல்லி அந்த உபதேசத்தை வச்சு அவங்கள தாக்க. அதனாலதான் நாங்க போப்பை நாங்க டைரக்டா தாக்குறதுக்கு என்றால் உபதேசத்தை வச்சு எங்களுக்கு அடையாளம் பேர் எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதே நேரம் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அது நிமித்தம் எங்களை தேவன் அப்படிதான் வச்சா நாங்களும் ஒண்ணு செய்யணும். அதுக்காக நாங்க துன்பப்படணும்டா துன்பப்படணும் என்ன. ஆனா அதனால ரைட். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல அவங்களோட கிரியைகள் இருந்துச்சு. ஏன்னா அந்நிய பாஷை பேசிட்டு, ஏன்னா வரங்களை உடையவங்களா இருந்துட்டு, அப்படியெல்லாம் இருந்துட்டு பார்த்தா இவங்ககிட்ட அன்பு. ஏன்னா அன்பு அது எப்படி இருக்குமென்று நாங்க பார்த்தோம். ஏன்னா அது விரோதமா இருக்கு, அயோக்கியமானதை செய்யாது. ஏன்னா இன்னைக்கு அயோக்கியமானதை செஞ்சிட்டு நாங்க சரி என்றாங்க, ரைட். அதே நேரத்துல பாருங்க, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் என்னத்துல சந்தோஷப்படுமா? சத்தியத்துல. அப்ப சத்தியத்துலதான் நாங்க சந்தோஷப்படக்குள்ள, அநியாயத்துல நாங்க அது சகலத்தை தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும் அங்க அன்பு, நீடிய சாந்தம். பாருங்க, அதெல்லாம் நீடிய சாந்தம், தயவு எல்லாமே இருக்கும். ஆனா கொரிந்தியர்ட்ட போக்குல பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு கொரிந்து சபையை போல நிறைய இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனமாற்ற இந்த அதிகாரத்திலே நாங்க பார்க்கலாம். சொல்றே பாருங்க, ஒரு காரியத்தை பெறணுமெண்டா அவங்க சுத்தமாக மனமாற்றமாகி அந்த காரியத்துல வைக்கிறவங்க தான் இன்றைக்கு என்ன செய்யலாம், போதிக்கலாம். என்றக்குள்ள பாத்தீங்கன்னா இன்றைக்கு சபையில் பாத்தீங்கன்னா வாலிபர்களை கொண்டு போதனைகளை செய்து கொண்டு ஊழியக்காரெல்லாம் அமர்ந்துட்டு அவங்கள வளர்க்கணும்ன்ற அங்கேயாவது அப்படி தேவன் வளர்த்தார் இருக்கா? மேய்ப்பர்கள் வளர்த்தார்கள் என்று இருக்கா? ஏன்னா யார் வளர்க்கணும்? தேவன் தான் வளர்க்கணும். ஏன்னா தேவன் தான் ஒரு அழைப்பை கொண்டு, தேவன் அழைக்கக்குள்ள அவன் வளரும். தாவீது அழைக்கக்குள்ள தாவீது ட்ரைனிங் இல்லை, ஆனா தாவீது அழைக்கக்குள்ள தேவன் ட்ரைனிங் தாவீதுக்கு, பவுல் அழைக்கக்குள்ள தேவன் பவுலுக்கு அவர் ட்ரைனிங்கை கொடுத்து, அதே போலதான் ஒவ்வொரு மனிதன் அழைக்கக்குள்ள அவன் வேதம் அறியாதவனாயிருப்பான். ஆனா அவர் அழைச்சா அவன் வேதத்தில் எல்லாரையும் விட அவன் அறிவு பெருத்தவனாயிருப்பான். நாம எல்லா ஞானிகளை விட தேவன் அவனை ஒரு ஞானியா மாத்தி அவர் செய்வார், ரைட். அப்ப பாருங்க, ஆனால் கொரிந்தியர் எப்போதும் தொல்லையில் இருந்து வந்தனர். பவுல் அவளுக்கு மத்தியில் வரும்போது ஒருவன் அந்நிய பாஷை பேசியது உடையவனா இருந்தான், ஒருவன் சங்கீதத்தை உடையவனா இருந்தான், ஒருவன் உள்ளெழுச்சி மற்றும் உணர்ச்சி வசப்படுதலை உடையவனாய் இருந்து கொண்டிருந்தான். எனவே எப்பொழுதுமே இந்த கொரிந்தியர்களோடு தொல்லை கொண்டவனாயிருந்தான். நாம் கவனிப்போமானால் அவனால் ஆழமான காரியங்களை கொரிந்தியருக்கு போதிக்க முடியவில்லை. பாருங்க, அவர்கள் ஒரு குழந்தையாய் இருந்தனர். அதான் நான் சொன்னது போல பாருங்க, எபேசிய ரோமருக்கு போல அவன் ஆழமான காரியங்களை என்ன செய்யலாம் இருந்துச்சா,
போதிக்க முடியாமல் இருந்தது. அடுத்த 16வது பதியில இந்த எல்லா காரியங்களும் தவறி போகும் என்று புரிகிறதா? அவைகள் ஒவ்வொன்றும் அவைகள் அதிக அளவில் நம்பக்கூடியவளாக இருக்கவில்லை. ஆனால் அவை சபைக்கு கற்றுணர்ந்து முயற்சித்து கொண்டிருந்த அந்த நங்கூரம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துக்குள் நங்கூரப்பட்டு இருக்க வேண்டும் என்றுதான். நீங்க கிறிஸ்துக்குள் நங்கூரப்பட்டு இருந்தா மாத்திரம்தான் தப்புவீங்க ஒழிய, அந்நிய பாஷையோ நீங்க உணர்ச்சி வசப்படுதலோ ஜெபமோ காரியமோ உங்களை என்ன செய்யாது. அப்படி என்றா அந்த அன்பு என்பது கிறிஸ்துவா இருக்கிறார். நீங்க கிறிஸ்துக்குள்ள நங்கூரப்படப்பட்டாதான் உங்களுக்கு மறுபிறப்பு வரும். ஏன்னா அவர் பரிசுத்தாவி வந்தாதான் என்ன வரும்? மறுபிறப்பு. அதாலதான் அதிக சொல்ல இதுல நல்லவங்க, ஏன்னா அவங்க எல்லாமே நல்லவங்க, எல்லாமே உத்தமமாக செஞ்சாங்க. ஆனா பரிசுத்தாவி இல்லாதபடினால் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? ரிஜெக்ட் ஆனாங்க என்று திக சொல்றேன் பாருங்க. ஆகையால் அது ஒரு மகத்தானது என்று உங்களால் ஜனங்களுக்கு ஆழமான காரியங்களை போதிக்க முடியும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த மகத்தான சத்தியங்களை பிணைந்து இணைக்க முடியும். அப்ப அவர் 3:17 சொல்ற எபேசியருக்கும் ரோமருக்கும் அவன் பேசக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இணைச்சி காட்டி. ஆனா கொருந்தியருக்கு திரும்பி பாத்தீங்கன்னா அவங்களை திருத்துற மாதிரியே, ஏன்னா நாங்க அடுத்தது பார்த்தோம், ஏன்னா கொருந்தியர்ல 10:12 பார்த்தோம், ஏன்னா சபைக்குள்ளாக நிறைய தவறுகள் இருந்துச்சு. அப்ப அதையெல்லாம் அவன் என்ன செய்யறான்? சீர்படுத்துறான், திருத்துறான். எல்லாமே அவங்க பிரச்சனைக்குள்ளதாகவே இருந்தது. ஆனா எபேசுக்கும் அங்கே கொருந்துக்கும் வரக்குள்ள ஆழமான புத்திர சுவிகாரத்தை பற்றி, பரிசுத்தாவியை பற்றி, முத்திரையை குறிச்ச பற்றி, மறுபிறப்பை குறித்து அவன் என்ன செய்யறான்? பிரசங்கிக்கிறத நாங்க பார்க்கிறோம். ரைட், பாருங்க. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றேன்டா, அது நீங்க வரங்களோ காரியங்களோ அது ரட்சிப்புக்கும் உங்களுக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. நாங்க பார்த்தோம், நாங்க ரட்சிப்பு என்பது 2 கட்டம். என்ன ஒன்று வெளியே உள்ள போறது, என்ன வெளியே இப்ப பிள்ளையானதுல இருந்து வெளியே வரலாம், ஆனா நாங்க உள்ள போவாட்டி கஷ்டம். அதான் மத்தேயுல நாங்க வாசிக்கிறோம், என்ன ஒரு பொல்லாத ஒரு ஆவி ஒரு மனிதனை விட்டு கடந்து போகும்போது என்ன போகுது, அவன் என்னத்தை பெற்றுட்டான்? இந்த இருதயம் கிளீன் ஆயிடுச்சு, சுத்தமா தான் இருக்கு, பரிசுத்தமா தான் இருக்கிறான். ஆனா பரிசுத்தாவி இல்லாதபடினால அது என்ன செய்து வரக்குள்ள 7 காரியத்தோட போனோன்னு அவன் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கேடா இருந்து. இப்ப அதான் நாங்க கிறிஸ்துக்குள்ள நிறைய பாருங்க, கிறிஸ்துக்குள்ள வந்தவன் தான் பெரிய ஒரு பாவியா இருப்பான். போனவனை நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஏனண்டா அவன் விலகிட்டானா அவன் படுமோசமா போயிடும். ஏன்னா நிறைய முதல் கிறிஸ்துக்குள்ள சபைக்கு வந்திருக்கக்குள்ள 1-2 தான் செஞ்சிட்டு இருப்பான். விட்டு விலகினோன பாருங்க நிறைய செய்வான். ஏன்னா அவனுக்கு அதுல இருந்து விடுபடணும்டா அவன் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சாதான் என்ன நடக்கும்? அவன் மறுபிறப்பு, அது பரிசுத்தாவி அவனை மறுபடி புதுப்பிக்க இயலாது. ஆனா ஒரு கிருபை இருக்குமண்டா, ஏன்னா முன்னறிவுல தேவன் அவன் அறிந்திருந்தா அவன் என்ன செய்வான்? டக்கண்டு உடனே ஓடி வருவான். ஆனா அது புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுது. ரைட், அப்ப பாருங்க. ரைட், பாருங்க. இந்த எல்லா உணர்ச்சி வடுதப்படி அந்த கொரிந்தியர் உடையவளா இருந்தனர், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தனர் என்பதற்கு அவைகளில் ஒன்று கூட சாட்சியாயிருக்கு. பாருங்க, அவ்வளோ வச்சிருந்தாங்க, ஆனா அந்த ரட்சிப்புக்கு ஒன்று கூட என்ன இல்லை? சாட்சி. ஏன்னா மறுபிறப்பு, அதான் இயேசு சொல்றேன், ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் என்ன, சிறு பிள்ளை எல்லாம் விசுவாசிக்கும். அதோட இருதயம் ஏன்னா எந்த கோபத்தையும் வச்சிருக்காது. ஏன்னா நீங்க எவ்வளவு அந்த பிள்ளைக்கு அடிச்சுட்டு திரும்ப என்ன தடவினா அது அப்படியே எல்லாமே டோட்டலாவே மாறிடும். ஆனா வளர்ந்தவங்களை சேவ் பண்ணி பாருங்க, மூஞ்சி மாறாமே இருக்குமே, பார்த்துருப்பீங்க. ஆனா சிறு பிள்ளைய பாருங்க, சாக்லேட்டை காட்டணும், மூவ் டக்கன்னோன்னு விரியும் சிரிக்கும். ஆனா பெரியவங்களை நீங்க தடவி சொன்னாலும் ஏன்னா அது ஒரு விரும்மாண்டி மாதிரியே ஏன்னா அப்படி இருக்கு. நீங்க அப்படி பார்த்துருப்பீங்க. ரைட், அப்ப அதனாலதான் என்ன சொல்றான், நீங்க சிறு பிள்ளையை போல நீங்க ரட்சிப்பை நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆனால் நீங்கள் அன்புடையவளாய் இருக்கும் போது அது நங்கூரமாயுள்ளது. ஆமேன். இக்காலையில் என்னுடைய மனைவி விழித்து எழும்பதற்கு சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்பே நான் விழித்து கொண்டேன். அப்பொழுது தேவன் தம்முடைய சபையின்
சபையை அன்பின் பிணைப்புகளால் எப்படி சேர்ந்து கட்டுகிறார் என்று அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மகத்தான காரியம் ஒன்றை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஒரு மனிதன் மீண்டும் பிறக்காமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு வழியுமே கிடையாது. அப்ப தேவன் தீர்க்கதரிசி தன்னை மனைவிக்கு, ஏண்டா அவர் தன்னுடைய மனைவி அதிகமா நேசித்த ஒரு மனித, ஏண்டா அவள் சொல்றேன் இந்த பின்னுக்கு பகுதியில இருக்கு, எனக்கு முடிக்கையில மாதிரி அவர் சொல்றேன், அவ்வளவு அவள் அழகு உள்ளவள், ஆனா அவள் உலகத்தின் பார்வையில் அப்படி இல்லாட்டியும் அவருடைய நற்கிரியல் அவ்வளவு அழகுள்ளதாயிரு. அதனால தான் அவர் சொல்றேன் இந்த புத்தகத்திலே நான் ஒவ்வொரு முறையும் அவளை நான் பாராட்டி வாரேன்டா அவருடைய நற்கிரியலுக்கு முன்பாக எதுவுமே இல்லை. அதை தேவன் என்ன செய்யற, சபையோட பொருத்தி ஒரு சபை எப்படி அன்பினால் கட்டப்படணும் என்ற காரியத்தை குறித்து தேவன் என்ன செய்யறேன் வெளிப்படுத்துறேன். ஆனா இந்த புத்தகத்தில் அவர் சொல்லல, அவர் அடுத்தடுத்த புத்தகத்தில் அதை சொல்றேன். ரைட், அப்படியாக ஒரு காரியம் பாருங்க. ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு வழியும் கிடையாது. தேவனுக்கு சித்தமானால் வருகிறதான இந்த வாரத்தில் அதன் பேரில் நான் பிரசங்கிக்க விரும்பேன். இப்ப சொன்னது அதாவது அந்த அன்பை குறிச்சு, ஏன்னா தேவன் எப்படி சபையில அன்பு இருக்க வேணும் என்பதை குறிச்சும் அவர் பிரசங்கிக்கிறார். ரைட், இப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிதாக்கள், இப்ப எடுங்க 1 கொரிந்தியர் 10 எடுங்க. பாருங்க. ரைட், பாருங்க, எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 10 முதல் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்கள் எல்லோரோடும் கூட சென்ற ஞான கண்மலை என் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருக்கு அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். இப்ப பாத்தீங்களா? இப்ப நீங்க ஆக்கள் பிரசங்கிப்பாங்க என்னண்டா, நீங்க ஞானஸ்தானம் பண்ணி தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டு இந்த மெசேஜ்ல வந்துட்டீங்க, நீங்க எல்லாம் மனவாட்டி, அப்படி பிரசங்கிக்கிற கூட்டம் இருக்குதானே? அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறான். ஒருவேளை பிரசங்கிக்க கூட்டமும் நீங்க வர்ற ஒவ்வொருவரும் இந்த சபையிலும் அப்படி நினைக்க கூடாது. இப்ப வடிவா பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், எல்லாரும் மோசைக்குள்ளாக வந்தாங்களா இல்லையா? எல்லாரும் செங்கலுக்கூடாக என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்படி என்ற அது என்னத்துக்கு அடையாளம்? ஞானஸ்தானத்துக்கு வந்தாங்களா இல்லையா? இப்ப நீங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க. அப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, கண்மலையை என்ன செஞ்சாங்க, குடித்தாங்க, மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தின் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க, எல்லாரும் ஒரு ஞான போஜனத்தை புசித்தாங்க, எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தாங்க, பொமினியன் பஸ்காவை புசித்தாங்க. என அதே நேரம் வானத்திலிருந்து பிறந்த விழுந்த தூதர்கள் சாப்பிடுற மன்னாவை, விசேஷித்த மன்னா, இன்னைக்கு தூதர் கூடாக வந்த மன்னாவை புசிச்சுட்டு தானே இருக்கிறார். இன்னைக்கு மெசேஜ்ல எல்லாரும் புசிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அவளோடு கூட சென்ற ஞான கண்மலை, அவன் மலையை பிளந்து தண்ணீர் வரக்குள்ள அது யாருக்கு அடையாளம்? கிறிஸ்து. அதே போல அந்த கிறிஸ்துடைய தண்ணீரை கொடுத்து அவர்கள் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தது. இப்ப தேவன் பிரியமாயிருக்கல, அநேகரிடத்துல தேவன் பிரியமாயிருக்கு. அப்ப பாருங்க, எல்லாமே ஒரே அதிசயம் தானே. பாருங்க, வந்துட்டோம் என்றுதான் நினைக்கிறான். ஆனா யாருக்குள்ள நுழையல, கிறிஸ்துக்குள்ளாக நுழைய. அப்ப வந்தாங்க. அதான் நான் சொன்னேன், லோத்துட மனைவியே தூதர்கள் வெளியே எடுத்து விட்டாங்க. ஆனா யாருக்குள்ள போல, கிறிஸ்துட வார்த்தைக்கு என்ன உள்ள போகல. அதே போல எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க, ஆனா கானானுக்குள்ள போகல. ஏண்டா வார்த்தையை விசுவாசிக்கல, அவங்க முறுமுறுத்து கொண்டு இருந்தாங்க. அப்பதான் திகது ரட்சிப்பு என்பது 2 பார்ட், வெளியே வந்து உள்ள நுழையிறது விளங்குது. அப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்கு அசுத்தாவி போகுது. நாங்க எத்தனை பேருக்கு பேர் திறந்திருப்போம், ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப அசுத்தாவி பெறாதனால அதே காரியத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, மீண்டும் பிழை எடுக்கிறாங்க. ஏன்னா அப்ப நாங்க திறத்தினது தவறா இல்ல, அது எல்லாமே சரி. ஆனா என்ன நடக்குது, அவங்க பரிசுத்தாவி பெறாததினால அவங்க என்ன செய்யறாங்க, மீண்டும்
தவறி போறத நாங்க பாக்குறோம். ரைட், அப்படி இருந்தும் ரைட் வாசிச்சுட்ட, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு துஷ்டாங்கங்களாய் இருக்கிறன. ஜனங்கள் புசித்து குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கா என்று எழுதியிருக்கபடி அவர்கள் சிலர் விக்கிரகாரனானார்கள், ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமளும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவை எல்லாம் திஷ்டாங்கங்களாக அவளுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு என்னையாம் எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அதனாலே இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன். அப்ப பாருங்க, அத பவுல் என்ன செய்யறான், கொரிந்தியருக்கு எழுதுறான். ஏன்னா நீங்க எல்லாமே இருக்கிறோம் சரியன்றீங்க, ஆனா அவங்க எல்லாமே இன்னைக்கு செய்தியை கேட்கிறோம், செய்தி தெரியும், ஏன்னா கொமினியனை நாங்க பெறுறோம், எல்லாருக்கும் நாங்க கொமினியன் கொடுக்கிறோம், ஏன்னா எல்லாருக்கும் காரியம். ஆனா அவங்க பரிசுத்தாவை மறுபிறப்பை பெற்றா அவங்க என்ன செய்வாங்க, அதை செய்ய மாட்டாங்க. அதான் திகசுரே பவுல் அந்த கொரிந்தியரை எச்சரித்து கொண்டிருக்கிறது போல ஒரு கால் நாமும் இந்த எச்சரிப்பை ஜனங்களண்டை கொண்டு சென்றால் நலமாயிருக்கும். அதே போலதான் தீகசி இந்த சபைக்கு அதை சொல்றேன். இப்பொழுது தேவன் இஸ்ரவேலை வனாந்திரத்திலிருந்து அவரை சேவிக்கும்படி வனாந்திரத்துக்குள் கொண்டு வந்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கொண்டு செல்லும்படி வெளியே கொண்டு வந்தார் என்பதை புரிந்து கொள்ளும்படி அவளுக்கு கூறிக்கொண்டிருந்தான். பாருங்கள், நம்முடைய பாடத்தில் நாம் சற்று கீழ்நோக்கி சென்றால் அவர்கள் அநேகர் கவிழ்க்கப்பட்டு போனார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லா பிரமாண சடங்கு முறைமைகளையும் மற்றும் தேவன் செய்ய கட்டளை இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடிந்த போதிலும் அவர்களுடைய இருதயமோ தேவனோடு சரியாயிருக்கு. அவங்க எல்லா கட்டளையும் செஞ்சாங்களாம். ஏன்னா எல்லா காரியத்தையும் செய்தும் அவங்களுடைய இருதயம் என்னையா, தேவனோடு சரி. அப்ப கட்டளை செய்வது முக்கியம் இல்லை, எங்களுடைய இருதயம் தேவனோடு எப்பயுமே சரியா இருக்கு. நாங்க எதை செய்யற வேளையிலும் ஏன்னா நாங்களோட பேச்சு எப்படி இருக்கணும், கத்தர்ற வருகை தாமதிக்குமானால், கத்தருக்கு சித்தமானால். சில பேர் என்ன செய்யக்குள்ள நம்ம பிறகு செய்யப்படுறது சொல்லுவோம், ஆனா அதுக்கு முன்னால அடமொழி தேவன் அந்த வசனத்தை சொல்றேன். ஏன்னா அப்பதான் நாங்க அதை விசுவாசிக்கிறோம் என்ற அர்த்தம். ஏன்னா இப்ப ஒரு காரியமா நாங்க அடுத்து எப்படி வந்தா இதை செய்வோம்டா, கத்தரு அவருடைய சித்தமானால் அவருடைய வருகை. ஏன்னா நாங்க இப்ப வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். வருகைன்ற மீனி எடுத்துக்கொள்ளப்படுதல். ஏன்னா வருகை நடந்துட்டு நான் அதுவும் சொன்ன 3 பாட்டு என்ன, ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ காலம். இப்ப 2ம் நிறைவேறிட்டு எக்காலத்துக்கு மாத்திரம் காது. இந்த 3ம் நிறைவேறக்குள்ளதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். அதாவது வருகை கம்ப்ளீட் ஆகும். சரியா? செகண்ட் ரகசிய வருகை. அப்ப இன்னைக்கு ஸ்தாபன ரகசிய வருகையை பேசிட்டு இருக்கு, ஆனா அது போனது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த வெளிப்படுத்தல் 16 அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு அவங்க ஆராயிறாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கும் ரகசியம் என்ன தெரியும். அப்ப நாங்க அதெல்லாம் பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லும். ஏன்னா நன்றி சொன்னாதான் அது ஒரு பெரிய கிருபை. ஏன்னா நீங்க மறுபடி பிறந்தா நீங்க சொல்லிட்டு தான் இருப்பீங்க, ஒவ்வொன்றை ஒப்பிட்டு பார்த்து சொல்லுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரியை செய்யக்குள்ள உங்களோட வாழ்க்கை தேவனுக்கு சித்தமானா, தேவனுக்கு என்ன நம்ம அடுத்த வருடம் இதை செய்வோம், ஏன்னா காரியம் அப்ப உங்களோட பேச்சு நீங்க யார் என்பதை காண்பிக்கிறது விளங்க. உங்களோட கிரியை யார் என்பது. அப்ப நீங்க ஒரு நிச்சயம் இல்லாதவனா நீங்க இந்த பூமியில ஓடுறீங்க, நிலையான நகரத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்றது அர்த்தமா விளங்குதா? அதனாலதான் மோசே பெர்மனண்டா கட்ட டைம் இருந்தும் அவன் கட்டே இல்லை. ஏன்? அவனுக்கு தெரியுது நிலையான நகரம் இல்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி உண்டாக்கின நகரம் கானான் என்பது தெரியும். ஏன்னா அதனால அவன் கூடார வாசியா இருந்தான். ஆனா லோத்து எப்படி இருந்தானா, அவன் ஒரு பெர்மனன்ட் வாசி. ஏன்னா வீடு கட்டி நிலையாக இருந்தான். ஏன்னா அதுக்காக வீடு கட்டவனாம் என்ற மெசேஜ் அல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவன் இருதயத்தை அதில் வைக்கல
விளங்குதா உங்களுக்கு? அதே போல நீங்க உங்களுக்கு வாசல் என இடம் வேணும் என உங்களை குளிர் காய ஒரு மறைவான எல்லாத்துக்கும் தேவை ஏன்னா அது எங்கட கற்பனையில செய்யலாம். ஆனா இங்க செய்யக்குள்ள இதெல்லாம் அழிந்து போறது ஏன்னா இதெல்லாம் செய்யற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் ஆசீர்வதிக்க தேவன் அதை தான் பாக்குற, இருதயத்தை அவர் பாக்குற. ஏன்னா நீங்க அவரு அதான் சொல்றேன், நீங்க பிரசங்கிக்கிற காரியத்தை பார்த்தா 100 கோடி ஆண்டுக்கு பின்னால ஆசீர்வாதம் போல இருந்தாலும் சொல்ல நீங்க அப்படிதான் பிரசங்கிக்கணும். ஆனா அதே நேரம் நீங்க தேவனை என எதிர்பார்த்து கொண்டு நீங்க இருக்கணும்னு தீக்கர் சொல்றேன். அப்ப அவருடைய இருதயமோ தேவனோட. இப்பொழுது நம்மால் அநேக காரியங்களை செய்ய முடிகிறது, நம்மால் ராபோஜனம் எடுக்க முடிகிறது, நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட முடியும், நம்மால் சபைக்கு வர முடியும், நம்முடைய பெயர்களை புத்தகங்களில் பதிவு செய்ய முடியும், முடிந்தளவு மரியாதையும் பாருங்க மரியாதையும் பயபக்தியாயும் இருக்க முடிந்தும் அதே சமயத்தில் இழக்கப்படவும் முடியும். அதான் நான் சொன்னேன், நான் பாதாளத்துல இருக்கிறவங்க நல்ல மனிதர்கள் பாருங்க, நல்ல குணங்கள் இருக்கு, ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்குற குணம் இருக்கு, பயபக்தி குணம் இருக்குது, அதே நேரம் ராபோஜனம் எடுக்கிறாங்க, ஞானஸ்தானப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரத்துல அவங்க இழக்கப்பட்டும் போக முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவி வந்தாதான் அவர் என்ன செய்வார், வார்த்தையை என மற்றவனை நினைப்பூட்டுவார், அவனுக்காக பரிந்து பேச வைப்பேன், ஏன்னா அவனுக்காக திறப்பின் வாசல்ல நிக்க என்ன செய்வேன், அவர் வைப்பேன், ஏன்னா அவனுக்காக ஏன்னா அவன் மீட்கிறதுக்கு அவனை ஆண்டவர் எடுக்காம என்ன இடம் ஏன்னா அதாவது சௌர சிநேயம் என்பது என்ன, அவனுடைய இடத்துல தன்னை வச்சு பார்க்கிற. அப்ப இந்த கொருந்தியர் எல்லாம் இருந்தாலும் சுயநலம் இருந்து விளங்குது. அப்ப அந்த சுயநலம் என்பது இருக்குமெண்டா அவன் சௌர சிநேயத்துல இல்லை. புரியுதா உங்களுக்கு? சௌர சிநேயம் என்பது தன்னை அவனுடைய நிலை. அதான் திகசி நாங்க பார்த்த இடைவெளி நிற்ற ஒரிஜினல் அர்த்தத்தை சொன்னேன். அது பெரிய ஆழம். ஏன்னா அதை நாங்க ஒரு நாளைக்கு நாள் முழுக்க பார்க்கலாம். ஏன்னா அது பெரிய ஒரு காரியம் என்று நாங்க பார்த்தோம். ஏன்னா அதுல நான் சின்ன ஒரு டொட்டை சொல்றேன். அப்ப அதனால ஒருவன் இழக்கப்பட்டோ, ஒருவனுக்கு ஒரு பிரச்சனையோ, ஒருவனுக்கு ஒரு காரியமோ அவனை எடுத்துட்டு இவன் பா. அதான் இயேசு செய்த, நீங்க அழியாம அவர் தண்ட ஜீவனை கொடுத்து, இதுதான் அன்பு. விளங்குதா உங்களுக்கு? அப்ப நாங்க அதை செய்யறோமா? ஏன்னா நாங்க நல்லவங்களா இருக்கிறோம், ஆனா அதை செய்யலாம இருந்தா அது என்ன அர்த்தத்தை கொண்டு வருதுண்டா, நாங்க இழக்கப்பட்டு போகிறோம், பரிசுத்த ஆவி இல்லை என்பது. புரியுது? அதான் மீட்க எங்களுக்கு தைரியமே. விளங்குதா? மீட்க எங்களுக்கு தேவன் ஒரு காரியத்துல எங்களுக்கு அந்த வல்லமைய நாங்க மனவாட்டி என்ற ஒரு அஸ்தத்தை தந்தாலும் எங்களுக்கு என்ன செய்யறதுக்கு மீட்க இயலாம இருக்கிறோம்டா நாங்க மாமிசத்துக்குரியவங்க. அப்ப அதான் சொல்றா, நீங்க ராபோஜனம், நீங்க ஞானஸ்தானம், மரியாதை, பயபக்தி எல்லாம் இருந்தும் அதே நேரத்துல பயபக்தி அதே நேரத்துல நீங்க இழக்கப்பட்டவர்களாகவும் இருக்க முடியும். அது பயபக்திக்குரிய எச்சரிப்பா இருக்கு. புரியுதா? ஆனா பரிசுத்தாவி இருந்தா, அது பரிசுத்தாவி என்பது என்ன, பிறந்து பேசு. விளங்குது? அதனாலதான் அன்பு எப்ப வருமெண்டா சௌர சிநேயம் அதனாலதான் எல்லாத்தையும் குறைச்சு உன்னை போல பிறனை நேசி ஏன அதனால அங்க வேதம் என்ன செய்யறது, அந்த காரியம். அப்ப பாருங்க, மழையானது நீதி உள்ளவர் மீது அநீதி உள்ளவரும் பொழிகிறது. கோதுமை அதை தீக்கசுக்கு புரியல. அவர் என்ன செய்யறார், அந்த அவர் ஆரம்ப நாட்கள்ல அவர் என்ன செய்யறார், அதை புரியாம இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு கூட்டங்களுக்கு போன நாங்க வரலாறு வரக்குள்ள விவரமா பார்ப்போம். போற வேளையில அவர் என்ன நடக்குது அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா அப்ப ஆச்சரியமா இருக்கிற வேளையில நாட்கள் கடந்து போகிறது. அங்கே கடந்து போன பிற்பாடு அவர் என்ன செய்யறார், அந்த காரியங்களை அவர் செய்யும் போது அப்ப பாருங்க, அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா அந்த காரியங்களை குறிச்சு, இந்த பரிசுத்த ஆவியுடைய காரியங்களை குறிச்சு அவர் இதண்டக்குள்ள அந்த கூட்டத்துக்கு போயினோன்னு, ஏன்னா 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஒருவன் அந்நிய பாஷை பேசுறான், ஒருவன் அதை வியாக்கியானம் பண்ண. அவர் சொல்ற பரலோகத்திலேயே கூட்டத்துக்குள்ளேயே நான் போயிட்டேன்னு அவர் என்ன சொல்லக்குள்ள இவர் என்ன செய்ய, ஒரு நாள் போய் ஜெபிக்கக்குள்ள என்ன நடக்குதுண்டா, அவர் ஒரு தரிசனத்தை காண்ற. ஏன்னா தரிசனத்தை காண்ற வேளையில ஒரு பூமியானது அவருக்கு முன்பாக என்ன செய்யறது,
உருண்டோடி கொண்டிருக்கிற வேளையில வெண்மையான வஸ்திரங்கள் தரிச்சவங்க என்ன செய்யறாங்க, வந்து பண்படுத்தப்பட்ட நிலத்துல வந்து என்ன செய்யறாங்க, விதைகளை விதைச்சிட்டு போகிற வேளையில அது என்ன செய்யறது, வளருது, நன்றாக வருது. அதே நேரத்துல பார்க்கிற வேளையில பார்த்தீங்கன்னா கருமையான கருப்புடுப்பு போட்ட தூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, 2 பேர் வந்து என்ன செய்யறாங்க, விதைகளை விதைக்கிறாங்க. அது வந்து என்னத்தை கொண்டு வருது, களைகள். அப்போ சிறிது காலம் சென்ற பிற்பாடு பார்த்தீங்க இது எல்லாம் வளர்ந்த பிற்பாடு தானே வறட்சி ஏற்படுது. தண்ணி இல்லாம ஏற்படுகிற வேளையில எல்லாமே வந்து சோர்ந்து போய் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தரிசனத்துல பார்க்கிற வேளையில மழையானது என்ன செய்யறது, பெய்யப்படுற வேளையில இது ரெண்டும் என்ன செய்யறது, எழும்பி என்ன செய்யறது, கோதுமையும் எழும்பி சொல்றது, ஆண்டவரே உமக்கு சோத்திரம், நீ தந்த மழைக்காக நன்றி என்று என்ன செய்யறது, எழும்பி கரங்களை உயர்த்து. அதே நேரத்தில் இந்த கலையும் என்ன செய்யறது, அப்பதான் அவருக்கு விளங்குது பரிசுத்த ஆவியினால இது ரெண்டையும் செய்ய. ஆமென். என்ன செய்யலாம், கலையும் முளைக்குது, அதே நேரத்துல கோதுமையும் என்ன செய்யறது, இந்த பரிசுத்த ஆவியை கொண்டு தண்ணீரனால செய்யுது. இப்ப இதுதான் அந்த பழைய ஏற்பாடுல நடந்துச்சு. ஆரம்பமே எகிப்திலிருந்து வரக்குள்ளேயே தேவனுக்கு தெரியாது எல்லாம். ஆனா அவ்வளோ கலையும் கோதுமையும் என்ன செய்யறது, ஒரே ஞான கண்மலையை தான் என்ன செஞ்சிச்சு, குடிச்சு. வானத்தில் இருக்கிற அப்பத்தை ரெண்டும் தான் சாப்பிட்டுச்சு. ஏன்னா ஞானசானம் வந்து ரெண்டும் தான் பெற்றுச்சு. விளங்குதாங்களே. இப்ப எங்களுக்குள்ள கேள்வி வருது, என்ன இப்படி எப்பயே தேவன் அனுமதிச்சு, வராதவங்கள தானே சபையில வந்து வராதவன்றக்குள்ள இந்த சேர்ச்சுக்கு வராதவனை இல்லை. ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்காதவனை பேசி எடுத்தவனை தான் பேசிட்டு இருக்கு. என்னதான் ஆழமான ஸ்டெப் என்ன அதுக்குள்ளதான் பாருங்க. அதனாலதான் கொமினியன்லயே ஜூதாசும் இருந்தா அப்ப நிறைய பேருக்கு அது கேள்வி. நிறைய பேருக்கு பிறருக்கு சொல்லுவாங்க தெரியாது, இது அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனா எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு வேதம் குறப்பிடிக்கிறவங்களுக்கு வேதம் தெரியாது. புரியுதா? வேதம் தெரிஞ்சிருந்து அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே வேதத்துல இருக்கு. நீங்க திரும்பினாலும் இருக்கு, நின்றாலும் இருக்கு, படுத்தாலும் இருக்கு, பாதாளத்துல போனாலும் இருக்கு. நீங்க என்னென்ன செய்யணும் அவ்வளவுத்துக்கும் விட வந்து வேதத்துலதான் இருக்கு. ரைட்டா? ரைட். அப்ப பாருங்க, அப்ப அவர் சிந்திக்கிற வேளையில அப்ப உடனே அவர் சொல்ல, ஆண்டவரே நான் அதை புரிஞ்சு கொண்டேன். ஏனண்டா இங்க வந்து அவங்க 2 பேர், ஒருவன் தவறா இருக்கிறான், ஒருவன் சரியா இருக்கிறான். 2 பேருக்குள்ளே அந்த வரங்கள் கிரிய செய்யறத அவர் கண்டுகொள்ற. ரைட். அப்ப பாருங்க 30-34. ரைட். அப்ப அவருடைய நண்பர் கேட்கிறேன், இதை நான் எழுதி வச்சேன் பாருங்க. ஏண்டா அப்ப அந்த டைம்ல தான், அதாவது ஐஸ்வர் என்ற ஒரு நபர் என்ன செய்யறார் என்ற நண்பர், அவரோடு நடக்கிற ஒரு மனிதன் வந்து சொல்றேன், பிரண்ணாமே இப்பொழுது தேவன் உமக்கு என்னவாக இருக்கிறார். ஏண்டா பார்த்தீங்க சொல்லி அந்த பீரியட்ல என்ன நடந்தா, முதலாவது அவங்களோட அப்பா சேர்த்தேன், 2வது வந்து அவங்களோட சௌரம் சேர்த்தேன், 3வது அவருடைய மனைவி, 4வது வந்து அவருடைய குழந்தை. அப்ப அவர் சொல்றே பாருங்க, என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் மேலானவர் அவர். ஆமேன். அப்ப பாருங்க அவர் சொல்ற, அப்பொழுது அவர் சொல்ற என் ஜீவனை பார்க்க மேலானவராக கருதப்படுகிறார் என்று பாரு. எனக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் கிறிஸ்து என்னுடைய இருதயத்துக்குள் வந்தார். அப்பொழுது எனக்கு என்னை பார்க்கிலும் மேலானதாக அது மாறிவிட்டது. அது அப்படி ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது. அதுதான் பக்தியாயிருந்தேன் என்ற காரணத்தினால் அல்ல, அதனால் அப்படி இருக்கவில்லை. அது கிருபையினூடாக எனக்கு தேவன் செய்த ஏதோ ஒரு காரியமாயுள்ளது என்று கூறினேன். மேலும் தொடர்ந்து நான் அவரை என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் மறவாமல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் பாதாளத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஓர் அன்பு அங்கு பாதாளத்தில் உண்டாயிருக்கும். நான் அப்பொழுதும் அவரை நேசிப்பேன். ஏண்டா இப்ப இந்த அன்பு இப்ப அன்புக்கு வரப்போறோம். ஏண்டா இது எல்லாமே இருந்தாலும் அன்பு இல்லாட்டி, ஏண்டா அன்பு என்ன செய்யுமா, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நண்பும், பொறாமை இருக்காது, நிறைய இருக்காது. என்ன இருக்காது? அடுத்தது பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. அப்ப பாருங்க, அதான் அவர் ஸ்பீக்கர் சொல்லு, நான் பாதாளத்தில் இருந்தாலும் நான் அவரை நேசிப்பேன். இப்ப நாங்க எங்களுக்கு யாராவது எதிராக செஞ்சோட கோவிக்கிறோம். ஆனா அன்பு இருந்தா செய்வோமா?
ஏன்னா அன்புக்கு என்ன இல்லை, சினமடையா, அது கோவப்படாது, என்ன செய்யாது, அது இருமாப்பா இருக்காது. அப்ப நாங்க ஒருவர் செஞ்சுட்டா நாங்க இருமாப்பா இருக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ள அக்செப்ட் பண்ணலாம இருக்கிறோம்டா எங்களுக்கு என்ன இல்லை, அன்பு இல்லை. புரியுது? அப்ப அதான் இப்ப மீனிங் விளங்குதா? தீக்க சொல்றேன், நான் பாதாளத்துல போனாலும் நான் அவரை நேசிப்பேன். ஏன்னா அவரோட கிருபையினால என்ன ரட்சித்து இப்ப நான் இழந்து போனாலும் நான் அங்கேயும் நேசிப்பேன். ஏனண்டா நான் அவரை அன்பு செய்கிறேன். இப்ப விளங்குதா? ஒரு ஆளுக்கு ஒரு நன்மை செய்யக்குள்ள ஒரு அன்பும், செய்யாம போனோன்னு அன்பும் இல்லாட்டி அது ஒரிஜினல் அன்பு இல்லை. புரியுது? அதை தான் நான் விளங்கப்படுத்த உங்களுக்கு சொல்றேன். அப்ப அதான் தீக்க சொல்ற மீனிங்க நீங்க புரியணும். நான் பாதாளத்து பண்ண இழக்கப்பட்டேன், ஏன் அவரை நேசிக்கணும். அவர் சொல்றேன், நான் பாதாளத்தில் இருந்தாலும் நான் அவரை நேசிப்பேன். ஏண்டா நான் என்ன நடந்த, அதான் அவருக்கு 4 மரணங்கள் நடந்தது, இதுதான் அன்பு. அப்ப அப்படி அந்த அன்பு கிறிஸ்துவோட இருந்தா, நாங்க சபையோட இருந்தா, கணவன் மனைவிக்குள்ளாக இருந்தா, அது என்ன செய்யும்? எதை செய்தாலும் அது இருமாப்பா இருக்காது. அது ஒரு ஆள் சொல்லக்குள்ள ஒரு ஆள் என்ன செய்யும்? விட்டு கொடுக்கும். அது என்ன செய்ய? தற்பொழிவ நாடாது, சினம் அடையாது. நாங்க என்ன செய்யறோம்? சினம் அடைகிற முகத்தை மாத்துறோம், கோவப்படுகிறோம். ஆனா அதை எல்லாம் என்ன செய்யாது இருக்க. அப்ப அவனுக்கு தான் மறுபடி பிறந்துரும். புரியுதாங்களா? இதுதான் இந்த கொருந்தியர். அப்ப இப்ப விளங்கிட்ட, ஏன் இவ்வளவு நல்லதை செஞ்சவங்க இழக்கிறாங்க, ஞானசானம் பெற்றாங்க, ராப்போஜனம் எடுத்தாங்க, கண்மலையில கிறிஸ்துவ வார்த்தையை புசிச்சாங்க, அவர் ரத்தம் செய்து இவங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தாவினால வரங்களை செஞ்சாங்க, ஏன் இழந்து போறாங்கண்டா இந்த அன்பு இல்லாத. அதான் அந்த அன்பு இருந்தா அவன் மறுபிறப்ப பெற்றிருக்கான் என்றது அர்த்தம். அப்ப அது எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யாது? சினமடையா. அது நம்பும், அவ்வளோத்தையும் நம்ப. நீ போய் பாதாளத்துக்கு போண்டா அது போகும். ஆண்டவர் என்ன நீ பரலோகத்துக்கு அழைச்சிட்டு பாதாளத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லாது. அதான் ஈசாக்கு கொல்ல போக்குல அவன் தகப்பன்றதுக்கு கீழ்படிச்சான். ஆபிரகாம விசுவாசிச்சேன். என்னண்டா 100 வயதுல பிள்ளைய கொடுத்த தேவன் இவனை கொண்டுட்டு உயிர்ப்பிப்பேர்ன்றது அவன் உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சான். அதாலதான் தேவன்ல அன்பு இருந்தபடியாதான் அவன்கிட்ட பேர் இருக்கு. அப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் தேவன்ட பிள்ளை, தேவனை அன்பு செலுத்துறோம்டா, எங்களை அடிச்சாலும் எங்களை அவர் எங்களை நொண்டியன ஆக்கினாலும் நாங்க அவரை, ஆண்டவரே உமக்கு நன்றி, இது ஏதோ நான் தவறாக இருக்கு என்ன நொண்டி ஆக்கிறீங்க, ஏதாவது தவறான பாதையில நடக்க கூடாண்டு செய்தீரன்ட்டு அந்த நன்றி 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 வருதா, அவன் தான் மறுபடிய பிறந்திருக்கா. என்ன ஆண்டவரை என்னண்டாண்டே முடிச்சு. ஆனா அது வராம நாம எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரைட்? அப்ப பாருங்க, அதை தான் அவர் அங்க சொல்லுறத நாங்க பார்க்கணும். அதான் அவர் சொல்லி, அன்பு பாதாளத்து உண்டாயிருக்கும், நான் அப்பொழுது அவரை நேசி. அவ்வளவுதான். இங்கே உள்ள ஏதோ ஒரு காரியம் உள்ளது பாருங்க. நான் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தண்டனைக்கு நான் தகுதி பெற்றவன், நீங்களும் அதே விதமாக இருக்கிறீர்கள். ஆனால் நங்கூரம் அது ஏதோ ஒரு காரியம், தேவ அன்பின் அந்த நங்கூரம். அதான் நீங்க ஒரு வசனம் ஒன்று ஞாபகம் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா, இந்த பழைய ஏற்பாடுல பாருங்க, அவங்க தேவன் சொல்றேன், இவையில் எல்லாமே நான் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்று அவங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளும். ஒரு தேவன் ஒரு தண்டனையை கொடுத்தா இவங்க என்ன, நான் தான் அதை தந்து மனப்பூர்வம் நான் செய்த தவறுக்கு தேவன் எனக்கு கொடுத்த தண்டனை என்று ஏற்றுக்கொள்ளணும் இருக்கு. புரியுது? அப்ப அதே மாதிரிதான் திகழ்த்துடைய எந்த பிழை நடந்ததுனாலும் தேவன் எனக்கு கொடுத்த இந்த பிழைக்கான தண்டனை என்று ஒரு கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்றான், அவன் தான் மறுபிறப்ப பெற்றவன். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? எங்களோட நீதிய சொல்றோம். ஆனா உங்களோட நீதி தேவனுக்கு செல்லுபடியா. புரியுதா? நீங்க எவ்வளவு நியாயம் சொல்லலாம், நீதி சொல்லலாம், ஆனா தேவனுடைய பார்வையில ஒன்றுமே. அவர் பார்க்கிற விதம் வேறு. அவர் வார்த்தையோட தான் பார்ப்பேன். ஆனா உங்களுக்கு அடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு ஏசி இருப்பாங்க, உங்களை தவறாக சித்திரம் தீர்த்திருப்பாங்க. ஆனா நீங்க இப்படி என்றாலும் அது ஒன்றுமே இல்லை. நீ அந்த நீதியை நம்ம பேசல. வேதம் சொல்லுது, நீ அவங்களுக்காக ஜெபி என்றுதான் வேதம் சொல்லுது. அதுதான் வேத ஒழுங்கா இருக்கு. அப்ப விளங்கிட்டு, அப்ப உங்களோட நீதி தேவனுடைய பார்வையில செல்லுபடியாது என்று வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க, அதுதான் இழக்கப்பட்டு போகாம அவங்களை காப்பாத்துற ஒன்றா இருக்கிறது. ரைட்? அப்ப பாருங்க, ரைட்? இனி 48 பந்தியில நிறைய இருக்கு, நல்ல ஆழமான காரியங்கள். அதான் நீங்க சொல்ல பாருங்க, என்ன செய்தது? மோசைக்குள்ளாம் காலேப்புக்காம் யோசுவாவுக்கும் அந்த மண்ணா விழுந்தது போன்றே கோராவுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் விழுந்து. பாருங்க, யோசுவாவுக்கும் மோசைக்கும் விழுந்த மண்ணாதான்
போராக்கும் தாத்தானுக்கும் என்ன செஞ்சிச்சு, விழுந்துச்சு. அவங்களும் சாப்பிட்டா இவங்களும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, எதிரா நடந்தான். மோசே உன்னோட மாத்திரம் தேவன் இல்லை, எங்களோடு. ஆனா தேவன் அன்றைக்கு மோசையோட மாத்திரம்தான் இருந்தார். ஆனா இவங்களால நடத்தினேர். ஆனா இவனை தான் அவங்க என்ன செஞ்ச, லீடரா. அதனாலதான் அப்ப பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச சௌரியா இருந்த அந்த மீரியாமை கூட அவர் என்ன செஞ்சார், தண்டிக்க வேண்டியதான். ஆனா இவங்க அவளுக்காக ஜெபிக்கிறாங்க, என்ன அழுதாங்க, எல்லாமே செய்தாங்க. ஆனா அவ சொல்லி, உனக்காக மன்னிக்கிறானா, அவளை நான் மன்னிக்கலன்னு சொல்லி அவள் நீண்ட நாள் இல்லாம அவ என்ன செய்தா, மரித்து போனதை இந்த புத்தகத்துல நாங்க பாக்குறோம். ரைட், அடுத்தது பாருங்க. அதான் நாங்க முன்னுக்கு சொன்ன மாதிரி அன்பு என்றால் என்ன என்றதை சொல்றேன் பாருங்க. அதான் நாங்க வாசிப்போம். ரைட், 61 பாருங்க. அன்பு என்றால் என்ன, அது தேவனாய் இருக்கிறது. எப்படி தேவன் உங்கள் அண்டை வருகிறார், ஒரு பிறப்பின் மூலமே. அதான் நாங்க பார்த்தோம். அப்ப ஒரு பிறப்பின் மூலம்தான் தேவன் என்ன செய்யுது, எங்களுக்குள்ளாக தேவன் வருகிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப அதான் பாரு, உணர்ச்சி வசத்தின் பேரில் தங்களுடைய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டிருந்த இந்த உணர்ச்சி வசப்படுதலான சபைக்குள்ளாக அந்த கண்டிப்பான பண்டைய அப்போஸ்தலன் அதை ஆழமாய் பதிய வைக்க கவனிங்க. இப்பொழுது ஞாயிறு வேத பாட புள்ளியாய் உள்ளது. இது ஒரு திருத்துதலை கொண்ட ஒரு ஸ்தலமாய் உள்ளது. அதான் பலிபீடத்தை சொல்றேன், ஒரு திருத்துதலை கொண்ட ஸ்தலமாயுள்ளது. இது போதித்ததலை கொண்ட ஸ்தலமாயுள்ளது. பிரசங்க பீடத்தில் நின்று தவறாக வழிநடத்த ஒரு மனிதனுக்கு ஐயோ. பாருங்க, ஒரு பிரசங்க பீடத்திலிருந்து தவறாக ஒரு மனிதன் நடத்துவான்ட்டு அவனுக்கு ஐயோ. அப்ப பாருங்க சௌரனே, இது நாம் வேத வாக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிற நேரமாய் உள்ளது. என வேத வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரமாயிருக்கு. அதான் நாங்க தவறாகவோ தவறான இடத்திலயோ நாங்க என்ன செய்யக்கூடாது, பொருத்தக்கூடாது. ஏன்னா அவர் இந்த காலத்துல எப்படி இருக்கிறாரோ அதை தான் நாங்க பேசுவோம். அதான் இஸ்ரவேல் பாருங்க, ஜனங்கள் அவரை எல்லாமே எழுதி இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, இந்த காலத்துலதான் எங்களை அவர் மீட்டு ரட்சிப்பாருன்னு பார்க்கக்குள்ள. ஆனா அது எப்ப நடக்கணும், அவங்கள மீட்டு ரட்சிக்கணும் 1000 வருஷம். அப்ப அவங்க அந்த நாள்ல 1000 வருஷ அரசாட்சியை என்ன செஞ்சிட்டாங்க, அதான் தவறாக வேத வாக்கியத்தை தவறா பொருத்திட்டான். ஏன்னா அதான் உடனே அவர் தான் ராஜாவாக்க வேணுமென்று ஏற்படக்குள்ள அவன் பாஞ்சி என கயிறை வச்சு ஜம்ப் பண்ணி ஓடி ஒளிஞ்சிட்டு. ஏண்டா அவங்க அவரை பிடிச்சாவது ராஜாவாக்கணும். ஆனா அவர் சாகணும் அண்டிருது, அவர் மரிக்கணும், 3ஆம் நாள்ல எழும்புவோம். ஏன்னா அதுக்கு பிற்பாடு தேவன் பரிசுத்தாவிட ஊழியத்தை அனுப்புவோம். அப்ப இதெல்லாம் வராம 1000 வருஷ அரசாட்சி வராது. அப்ப பாருங்க எவ்வளவு இன்றைக்கு தவறா பொருத்திட்டு 1000 வருஷம் வந்துட்டு. ஏன்னா ஞானசானம் தேவலை, அது தேவலை, பிரனாமுடைய நாமத்தினால அவங்க கொடுத்து ஜெபிக்கிறதுக்குள்ள எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியமா இருக்கு. அவர் வடிவா சொல்லியிருக்கு, அவர் நான் பாதாளத்துல போய் கூட அவரை தான் நேசிப்பேன். அவரை போய் ஏன்னா புறநாமுடைய நாமத்தினாலே என்றாங்கள்டா எங்க கொண்டு போய் இவங்களை எல்லாம் நாம பொறுத்துற ஒரு காரியமா இருக்கிறது. பாருங்க, அது இன்னைக்கு பெருகி இன்னைக்கு இலங்கையில வந்து ஊடுருவி போறத நாங்க பாக்குறோம். பாருங்க, எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒரு பிரயோஜனம். பாருங்க, அன்னதானம் தண்ட சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு. அன்பிட மீனிங் பார்த்தது தானே, அது வந்து என்ன முகத்தை என்ன செய்யாது, என்ன ஐக்கியமானது செய்யாது, இருமாப்பா இருக்காது, என தற்பொழிவ நாட எல்லாத்தையும் தாங்கும், சகிக்கும், எல்லாத்தையும் விசுவாசித்து நம்பும். அதுதான் நாங்க தேவன்ட ஒரு வார்த்தை, நீ இப்படி செய்யண்டா நாங்க அப்படியே என்ன செய்யணும், அதுதான் அன்பு. ஏன்னா அவர் எங்களை தண்டிச்சாலும் ஏன் ஆண்டவர் என்று கேட்காது, அதுதான் அன்பா இருக்கு. அப்ப அதே போலதான் நாங்க இந்த பூமியில நடக்கக்குள்ள தேவன் மற்றவங்களை நாங்க எப்படி பாவிக்கணும், எப்படி நேசிக்கணும், ஏன்னா எப்படி அவங்கள மன்னிக்கணும், ஏன்னா எப்படி அன்பு கூறணும், எப்படி நாங்க செய்யணும், நாங்க அதை செய்தா அதுதான் அன்பு. ஏன்னா நாங்க ஒருவர் முந்திக் கொள்ளுங்கண்டா அது ஏன் நாங்க நேசிக்கிறோம், தேவன் சொல்லிட்டு. ஏன்னா நாங்க எதையுமே பார்க்கல, எங்களுக்கு எதிராக நடந்தாலும் நாங்க என்ன செய்யறோம், அதை செய்யறோமே. வேத வார்த்தை ஏன்னா அப்ப அதான் சொல்ற, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னுடைய கற்பனைகளே கைகொள்ளும். ஆனா இன்றைக்கு நாங்க காரணம் சொல்றோம், விளக்கம் சொல்றோம், ஏன்னா சந்தர்ப்பத்தை சொல்றோம், சூழலை சொல்றோம். ஆனா எங்கட நியாயத்துல நீங்க 100% பண்றீங்க சரி, நான் 200% கூட சரி. ஆனா
தேவனுடைய பார்வையில 200 வீதம் 0. ஆமே, 1 வீதம் இல்லை, 200 வீதம் 0. ஆனா நாங்க காரணம் சொல்றேன், நான் இதாலதான் கதை கேளு, ஏன் பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுவேன், ஏன்னா நாம ஏன் இதாலதான் ஒதுங்குறது, இதனாலதான் நான் அங்க போறேன் இல்லை, ஏன்னா இதனாலதான் நான் முதல் செய்யலை செஞ்சுட்ட. பாத்தீங்க இன்னைக்கு பாத்தீங்க தானே, இன்னைக்கு என்ன முகத்தை திருப்பிட்டான். ஆனா நாங்க என்ன செய்யறோம், 7-70 தரம் மன்னிக்கணும். அப்ப உங்களோட ஆயுசே காண. அப்ப ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு பிரச்சனையா நீங்க சொல்றீங்கண்டா 7-70 உங்களோட வாழ்க்கையே காணாது. அப்ப ஒருக்காவோடு நான் ஒரு பிரேக்கை நிப்பாட்டுறேன். ஆனா வேதம் சொல்லுது நீ 7-70 தரம் மன்னிக்கணும். 7-70 தரம் உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் 7-70 தரம் நீங்க சோத்திரம் சொல்லி நீங்க உங்களோட புண்ணையை காண்பிச்சு போகணுமெண்டா அது என்னத்தை காண்பிக்குதுண்டா, நீங்க தேவனை நேசிக்கிறீங்க. ஆமே, தேவன்ல நீங்க அன்பு செலுத்துறீங்க. ஏண்டா நீங்க தேவன் அன்பா இருக்கிற ஏன்னத்துக்கு கட்டளையை கை கொள்ளுறீங்க. கட்டளையை கை கொள்ளுகிறவனிடத்துல தேவ அன்பு பூரணப்பட்டு இருக்கிறது. அப்ப பாருங்க, அப்ப ஏன் நாங்க இது எல்லாமே எங்களை இழிவா நினைச்சாலும், என எங்களை கேவலப்படுத்தினாலும், என எங்களை என்னடா சூடு சுரணையா என அப்படி இல்லைன்னு நினைச்சாலும் நாங்க அதுக்கு இல்லை. சூடு சுரணை எல்லாமே இருக்கு நல்லா. ஆனா நாங்க ஏன் செய்யறோம்டா, நாங்க தேவண்ட வார்த்தைய நாங்க அவரை நேசிக்கிறோம். ஆமே, அதனால நாங்க செய்யறோம். இதுதான் கொருந்திய திருத்துதலை கொண்ட புத்தகமா இருக்கிறது. அதான் 126 வாசிச்சு நான் முடிக்கிறேன். இதுல நான் அரை பங்கு கூட வரல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொண்டிருக்கிறேன். எத்தனை 126 நிறைய இருக்குது பாருங்க. சௌர்ணி, நாம் ஒரு மீண்டும் பிறந்த மனிதனாலே அல்லது ஸ்ரீனாலோ அமைதியாக நிற்க முடியாது. அப்ப அதாவது என்ன சொல்றேன், அவங்க கிரியைக்கு வந்துருவாங்க. நீங்க மறுபடி பிறந்துட்டீங்கன்னா பிறந்த மனிதனோ அல்லது ஸ்ரீயோ அமைதியாக நிற்க முடியாது. அவர்களுக்குள்ளே ஏதோ ஒன்று உண்டு. அவர்கள் சாட்சி பகரதான் வேண்டும். அவங்க சாட்சியை சொல்லுவாங்க, தேவன் எனக்கு இப்படி செய்தார், என தேவன் வார்த்தை இப்படி இருக்கு, நீங்க இப்படி. ஏன்னா அவங்க மறுபடி பிறந்துட்டாங்க. அவர்கள் சாட்சி பகர வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது. கவனி, ஏன்னா பரிசுத்தாவி பெற்றவன பெந்தோஸ்தே ஜனங்கள் ஒளிஞ்சிருந்தவங்க எங்க வந்தாங்க, வீதிக்கு வந்துட்டு என்ன பயம் இல்லாம சொன்னாங்க. அதே போல பரிசுத்தாவிய நீங்களும் நானும் பெற்றா சும்மா இருக்கேன். ஏன்னா நாங்க ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. ஆமே, எங்களுக்குன்னு ஒரு சேவை இருக்கு. நாங்க ஏன் இன்றைக்கு வாரம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் வாரம்டா, நாங்க அறிஞ்சு மற்றவங்களை காப்பாது. ஆமே, நாங்க பலப்பட்டாதான் நாங்க மற்றவங்களை பலப்படுத்து. ஏன்னா நாங்க அறிஞ்சாதான் இன்னொருவனுக்கு சத்தியம் சொல்லிடு. சத்தியம் அறியாம நான் இன்னொருவன்ட்ட சொல்லிடு. ஆமே, அப்ப வார்த்தையை அறியும். நாங்க ஜெபிக்கணும் குடும்பங்களுக்காக. ஏன்னா அப்பதான் தேவன் அந்த எங்களுக்குள்ளாக அவரோட தாகம் இருக்கு என்பதை கண்டுகொள்ளும். அதனாலதான் நாங்க வாரம். பாருங்க, ஜனங்கள் புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட எழுந்திருக்கார்கள் என்று எழுதியிருக்கப்படி அவர்களில் சிலர் விக்கிரகார ஆராதனை ஆனது போல நீங்களும் ஆகாதன். நீங்களோ நான் உத்தமாயிருக்கிறேன் என்று கூறலாம். அவர்களும் அவ்வாறே இருந்தனர். அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு புறப்பட்டு சென்று மரணத்துக்கு தங்களுடைய கழுத்தையும் கூட நீட்டினர். நாம் என்ன செய்துள்ளோம் பார்க்கிலும் அவர்கள் அதிகமாய் செய்துள்ளனர். அது இதனோடு செய்யும்படியான ஒரு காரியத்தையும் பெற்றிருக்கவில்லை. சற்று சிந்தித்து பாரு. இப்ப நாங்க இன்னும் செஞ்சோம்ன்ற, ஆனா அவங்க தங்களோட வீடுகளை விட்டு போனாங்க, தங்களோட பிள்ளைகளை சாக கொடுத்தாங்க. நாங்க அதுக்கு ஈக்குவலா செஞ்சிருக்கிறோம் இல்லை. அப்ப நாங்க இதெல்லாம் சொல்லி நாங்க சிந்தித்து பார்த்து நாங்க சும்மா இருக்க கூடாது. அதான் அவங்கள பார்த்து சொன்னேன், நீங்கள் எனக்கு வீணாய் ஆராதனை மனித கற்பனைகளை உபதேசமாய் போதிச்சு வீணாய் வேதத்தை வாசிச்சாங்க. ஆனா அவங்க கற்பனை, ஆனா வேதமாக அவர் வந்தார், அவரை அறியாம இருந்தார். அதனால இன்னைக்கு ஒரு கொருந்தியர் திருத்துதலை கொண்ட புத்தகம், அது ஒரு கொருந்தியரை திருத்தினது போல என்னையும் உங்களையும் திருத்துறதா ஒரு ஆழமான காரியம். ஏண்டா அன்பு என்பது இப்படிப்பட்டது என்பதை நாங்க பார்த்தோம். ஏன்னா அது எதையுமே எதிர்பார்க்காம அது தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கு. அப்ப சார்ந்திருக்கும் போது நாங்க தேவனுடைய வார்த்தையின்படி நாங்களை நடக்கதான் நாங்க முயற்சிப்போம். ஏன்னா காரணங்களை சொல்ல மாட்டோம். ஏன்னா மன்னிக்க இயலாதன்னு நாங்க என்ன சொல்ல மாட்டோம். ஏன்னா 7-70 உங்களோட ஆயுசு கூட வராது. ஆதாமுடைய காலத்தை கொண்டு வந்து கூட உங்களால பொறுத்தல. ஆதாமுடைய நாட்கள் 900 ஆண்டுகள். யாரு கூட வாழ்ந்தவர்? மெச்சுலா நினைக்கிறேன் 969. 969 வருஷம் வாழ்ந்த அவனா அல்லது யாரோ ஒருவன், அவனோட பிள்ளைதான். அப்ப பாருங்க, அவ்வளோ காலம் வாழ்ந்த அந்த காலத்தை விட இந்த மன்னிப்பு தாண்டி போகுது. ஏன்னா இன்னைக்கு 70 வருஷம் மிஞ்சினா 70, 80,
மிஞ்சினா 100. ஆனா அதுக்குள்ள கூட அப்ப நாங்க என்ன சொல்றோம், விலக ஓடி பார்க்கிறோம். ஆனா நாங்க இந்த சபையில இருக்க மட்டும், இந்த சத்தியத்தில் இருக்க மட்டும், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க மட்டும் நாங்க என்ன செய்யணும், நாங்க பாரபட்சம் இல்லாம என தேவண்ட வார்த்தையை விசுவாசிச்சு நாங்க பரிசுத்த ஆவியை பெற்ற ஒருவரை மீட்கிற பொருளாக நாங்க என்ன செய்யணும், இருக்க வேணும். அப்பதான் நாங்க தேவண்ட ராஜ்யத்துல கிறிஸ்துடைய ஆவி இருக்கு, அது நீங்களா செய்யலாம். கிறிஸ்து இருந்தாதான் நீங்க இன்னொருவரை என்ன செய்வீங்க, மீட்பீங்க. ஏன்னா அந்த மீட்கிற காரியத்துல நின்று அவங்கள மீட்டு எடுப்பீங்க. ஏன்னா அவங்கள தேவன்ட நெருங்குறதுக்கு உங்களுக்கு எது தடையா இருக்கிறது, எல்லாமே வர்றதுதான் கிறிஸ்துவனுடைய ஆவியார். அதனால இது ஒரு ஆழமானது. நீங்க பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. அன்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்க வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 10 நாங்க வாசிச்சோம். அவங்க எல்லாமே என்ன வந்தாங்க ஒரே வழியில தான். எங்களை விட அவங்க சிலாக்கிய மேக ஸ்தம்பத்தை பார்த்தாங்க, அக்கினி ஸ்தம்பத்தை நாங்க இப்போ போட்டோல தான் பாக்குறோம். ஆனா அவங்க டிரெக்டா பார்த்தாங்க. ஏன்னா வழி நடத்தல பார்த்தாங்க, செங்கடல் பிளக்கிறத பார்த்தாங்க, ஏன்னா எல்லாமே மண்ணா விழுறத பார்த்தாங்க. பாருங்க இவ்வளவு அதிசயம். கூட எடுத்து வைக்கல, அது என்ன செய்யுது, புழு பிடிக்குது. என்ன அப்ப பாருங்க அது ஒரு இவ்வளவு அற்புதம். அதே நேரம் 6ஆம் நாளுக்கு மாத்திரம் மோசையை கட்டளை கொடுக்குறார், அதை 2 படங்கா எடுங்க, அது புழு பிடிக்குது. அப்ப பாருங்க அதுல இவ்வளவு வினோதம். அப்ப பாருங்க அந்த ஒரு மோசே ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து தேவன் கொடுக்கிற கட்டளைய பின்பற்றக்குள்ள எப்படி அற்புதம், புழு இல்லாம தேவன் பாதுகாத்த. பாருங்க ஒரே பொருள் தான். ஏன்னா அதுக்கு அவன் சொல்லக்குள்ள மட்டும் கிடைக்கும். அதே போல அதுக்கு பிற்பாடு வரக்குள்ள பாருங்க, நீங்க 1 வருஷத்துக்கு பலன் 1 வருஷம் தான் கிடைச்சிச்சு. ஆனா 6ஆம் வருஷம் வரக்குள்ள 3 வருஷத்துல பலன், அது எப்படி என்றே தெரியாது. ஆனா அது வந்துச்சு, அதை அவங்க ரசிச்சாங்க. ஆமே அதுலயும் அவங்க என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஏன்னா தேவனுடைய கட்டளையில என்ன விட்டுட்டு வந்தா போய் எடுக்கல, அந்த மன ஆசை இருக்கல. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க வருஷந்தோறும் அதை செய்தாங்க. அதே நேரத்துல தேவன் சொன்னேன், அந்த எகிப்துடைய நினைவு நாள் என்ன அந்த பஸ்கா நாள்ல அவங்க என்ன செய்யணும், நீங்க எப்படி அன்றைக்கு வந்தீங்களோ அதே போல உங்களோட வாழ்க்கை, நீங்க வீடு கட்டி பெரிய வீட்டுல இருந்தாலும் நீங்க அந்த நாள் வரக்குள்ள நீங்க அங்க போயிட்டு என்ன செய்யணும், பழைய கொட்டியில் அமைச்சேன கூடி அதுலதான் நீங்க படுக்கணும். அது அவங்க எல்லாமே செய்தாங்க. பாருங்க ஏன்னா தேவன் பழச மறக்க அவங்களோட எளிமையை திரும்ப அவங்க செய்ய வச்சு அவங்க எல்லாமே செய்யணும். அதனாலதான் இன்றைக்கு உலக எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் இஸ்ரவேலை தேவன் நேசிக்கிறதுக்கு காரணம் அவருடைய கட்டளையே மறக்கு. ஆமே அவருடைய கட்டளையை நேசிச்சாங்க, அவரை காணி. ஆனா அதுக்கும் தேவன் தான் அவங்களுக்கு அது செஞ்சது. ஏன்னா நாம காணணும்ன்றா அவங்க குருடாகணும். அதனாலதான் அவங்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து என்ன செய்யற தேவன் திருப்புரு. ஆமேன். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் ஜெபத்துக்காக நாங்கள் தாழ்த்துவோம். நன்றி கர்த்தாவே, எமது சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே, கோடான கோடி சோதரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எமது சோதரம் 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 சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு சோதரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே மீண்டுமாக உம்முடைய அருமையான ஒரு காரியத்தை கர்த்தாவே இந்த நேரத்தில் நீர் கொடுத்ததாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தாவே, நாங்கள் எத்தனையோ புத்தகங்களை பார்த்து கடைசியாக இந்த புத்தகத்தை இன்றைய நாளிலே நீர் கொடுத்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதையும், அந்த கொரிந்து சபை எப்படி ஒரு சின்ன சபையாக, சின்ன சபை என்ற மீனிங்கிலே சிறு பிள்ளையாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வண்ணமாக கர்த்தாவே, நாங்கள் நிறைய காரியங்களை உடையவர்களாயிருந்தாலும் இன்றைக்கு சிறு பிள்ளைத்தனமான தன்மைகள் எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடும். அதனாலே நீர் ஆழமான வெளிப்பாடுகளை பேச ஒரு தடையாக இருக்கும். அதனாலே நாங்கள் இன்னும் அதிகமான ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் வளர வேண்டும் என்று நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே இந்த சபையார் இன்னும் இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்புக்குள்ளே கர்த்தாவே அநேகர் வளர, ஆண்டவரே, ஒரு சில பேர் இருந்தாலும் அநேகர் வளரும் போதுதான் நீர் அநேக காரியங்களை நீர் ஆண்டவரே பேசுகிற தேவனாயிருக்கிறீர். அதனால் இந்த வேளை ஆசீர்வதியும், கேட்ட சபைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் இந்த வார்த்தைகளை இவர்களுக்குள்ளாக வைக்காத வண்ணம் அது 100ஆக பலன் கொடுத்து 100 பேருக்கு அது கடந்து செல்லத்தக்கதாக தாங்கள் ஒரு கருவியாக மாற நீர் கிருபை செய்யும். அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், கேட்ட சபைகளை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போற செவிகளையும் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி
இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.